நீங்களும் உங்கள் காரை விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அங்கேருந்து தூத்துக்குடி, எனக்கு வந்து சொந்த ஊர் தூத்துக்குடி, நான் தூத்துக்குடியில் இருக்கேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-550 கிலோமீட்டர் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியை போய் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் அவங்க நினச்சா இந்த காரை விற்க முடியாதா? ஏன் அந்த ஏரியாவில் யாருமே கிடையாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஏன் நம்மகிட்ட வருது அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு காரை விற்கும்போது கன்சல்டன்ஸ்லேருந்து வர்றவங்க, கார் டீலிங் பண்ணுறவங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு உடனடியாக ஒரு கேஷ் அமௌண்ட்டை பேசி நீங்கள் தந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க. அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு டைரெக்டாக விற்கிற வேல்யூவை விட குறைவாக தான் இருக்கும் இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம சேனலுக்கு வரும்பொழுது இந்த கார்கள் வந்து நேரடியாக பையர்ட்டே போயிடுது. அந்த காரை யார் வாங்குறாங்களோ அந்த ஓனர்ட்டே நேரடியாக போகும் பொழுது ஒரு நியாயமான விலை வந்து விற்கிறவங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த காரை விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரடியான ஒரு தொடர்பு, நம்ம வந்து ஒரு பாலம் மாதிரி, காரை விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில் ஒரு பாலம் மாதிரி இருக்கிறனால நல்ல ஒரு ரேட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மகிட்ட கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்மகிட்ட காரை வாங்குறவங்களும் ஏன் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா, நான் இந்த கார் என் கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து நான் ஒரு 550 கிலோமீட்டர் ஹைவேல ஓட்டியிருக்கேன். இப்போ லோக்கலில் ஒரு 4-5 நாள் சிட்டிலலாம் ஓட்டியிருக்கேன். அப்போ அதிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்கிற செக் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறோம். அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட வாங்குறவங்களும் நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி 2 காரணம் தான். கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் ஏதாவது வாகனங்கள் இருக்குது, நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான். என்னுடைய ஊர் தூத்துக்குடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த காரை வந்து நானே வந்து டைரெக்டாக எடுத்துடுவேன். அங்கேருந்து தூத்துக்குடி கொண்டு வர ஃபியல் காஸ்ட்லாம் நானே போட்டு கொண்டு வந்துடுவேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி விற்கும் பொழுது நம்ம அதில் கால்குலேட் பண்ணிப்போம். கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி உண்மையை அப்படியே சொல்லி விற்கும் பொழுது வாங்குறவங்களும் திருப்தியோடு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படின்னால தாராளமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கார்களை கொண்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். மாருதி சுசுகி XL6 ஆல்ஃபா ப்ளஸ் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் கார் விற்பனைக்கு நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டை பார்த்துடலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஆகஸ்ட் மாதம். ஸோ 1 வருஷமும் 10 மாதமும் ஆன ஒரு கார். 21,066 கிலோமீட்டர் மட்டுமே ஓடிய இந்த காரை பற்றி நம்ம ஒரு ரவுண்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் வந்து தெளிவாக சொல்கிறேன். இது ஒரு மேனுவல் கியர் கொண்ட கார். இந்த XL6ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் இந்த மேனுவல் கியரில் டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 360 கேமரா வரும். ஸோ அதில் ஒன்று தான் இது ஃப்ரண்டில் இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸு, DRL, கீழே ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலரில் எரியும். ஒயிட்டாகவும் எரியும், திரும்ப வந்து எல்லோவாகவும் மாற்றிக்கலாம், அதே மாதிரி வார்ம் ஒயிட்டாகவும் எரியும் இதில். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ 360 கேமராவோட இன்னொரு கேமரா பாருங்கள். இந்த ORVM கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது. அது மாதிரி இந்த சைடு மிரர் இருக்கு இல்லையா, ORVM, இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோல்டபுள். நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா தானாகவே க்ளோஸ் ஆகிடும், தானாகவே ஓப்பன் ஆகும். அலாய் வீல்ஸு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வரும். ரூஃப் ரெயில்ஸ். வண்டி பார்க்கவே வந்து இது டாப் மாடல்னால நல்ல லுக்காக இருக்கும். ஓகே, ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடுது. நம்ம பின்னாடி கண்ணாடியை வாஷ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரேயும் வந்து இதில் பின்னாடி இருக்கும். அதே மாதிரி 360 கேமராவில் பார்த்திங்கன்னா இன்னொரு கேமரா பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரியரில் பம்பர் போட்டிருக்காங்க. சைடு ப்ரொஃபைல் பாருங்கள். எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு தேடுறேன். ஓகே, கீழேயும் பாருங்கள், இதில் ஒரு கேமரா வந்துடுதா. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 360 கேமரா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும்தான் இருக்குது. வெரி வெரி லிட்டில். வண்டியில் வேறு எங்கேயும் பெருசாக பார்க்க முடியல. ஓகே,
அதே மாதிரி இந்த காருடைய அண்டர் சேசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ரேம்பில் ஏற்றி விட்டு நம்ம எடுத்திருக்கோம். அந்த வீடியோவையும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லைட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஸ்டெப்னி டயர் பார்க்கலாம்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஒன் மோர் டைம். ஓகே, இப்போ வந்து இந்த காருடைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காரை வந்து நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கு வாங்கணும்னு நினைக்கும் பொழுது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வருது. ஓகே, பட் இவங்க வந்து 21,066 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு, ப்ளஸ் 1 வருஷமும் 10 மாதமும் ஆயிருக்கு. அப்படிங்கனால இவங்க வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, இந்த வண்டியுடைய ஓனர் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா 13.4 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. 13.25 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் வரைக்கும் இருக்குது. இது 1+2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இப்போ 20,000 கிலோமீட்டரில் பண்ணக்கூடிய சர்வீஸை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே பண்ணிட்டாங்க. ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் அட்வான்ஸாகவே பண்ணிட்டாங்க. ஹிஸ்ட்ரி வந்து என்கிட்ட இருக்குது. ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டாலும் நான் தாராளமாக தருவேன். ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது. கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணப்பட்ட வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால வேறு எந்த இடத்துலையுமே பெரிய ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. நோ ஆக்சிடென்ஷியல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஒரு வண்டியாக இருக்கிறதுனால தாராளமாக தைரியமாக நீங்கள் நம்பி நம்ம சேனலை நம்பி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. மேலே ஏற்றிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட் அப்படின்னு சொல்கிறது இந்த டாப் ஆஃப் த லைன் மாடலில் மட்டும்தான் உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து வரும், இந்த இடத்துலையும் வரும். அதே மாதிரி அந்த சீட்லேயும் வரும். கோ டிரைவர் சீட்லேயுமே இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வரும். இதுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அது உள்ளே அந்த பக்கம் இருக்கும். பட்டன் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வென்டிலேட்டட் சீட்டோட சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது வந்து கோ டிரைவர் சீட்டுக்குள்ளது. ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் 3 லைட் வருதா, இப்போ 3 ஸ்பீடு வந்து அதிகமாக ஓடுதுன்னு அர்த்தம். திரும்ப இந்த வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா 2, திரும்ப குறைக்கணும்னா 1, திருப்பி அமுக்குனா ஆஃப். ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கும் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள், 3. ஸோ இது வந்து நம்ம லாங் டிரைவ்லாம் போகும்போது ரொம்ப வெக்கையான காலங்களில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு முதுகுக்கெலாம் நல்ல காற்று வரும். ஸோ இதுவும் அப்படி தான், குறைக்கணும் குறைச்சிக்கலாம். இந்த XL6ல் இந்த டாப் ஆஃப் த லைன் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த வென்டிலேட்டட் சீட் வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிளாஸில் வந்து ஒரு வாட்டர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் கூலிங் வரும். இங்கே பாருங்கள், திறந்து விட்டால் இந்த இடத்துலையும் காற்று வரும். சூப்பராக இருக்குது. 2 இடத்துலையும் இப்படி காற்று வரும். இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பின் பக்கம் இருக்குது பாருங்கள். இங்கே ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஸ்பீடு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வச்சுக்கலாம். எல்லாத்துலையும் காற்று வருதில்ல. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ஏசி இருக்குது. ஆட்டோ ஏசி இருக்குது. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பாருங்கள். ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். 360 கேமரா வியூ பார்த்தீங்களா,
இதில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வண்டி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சைடு வியூலாம் தெரியும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வியூ எல்லாமே தெரியும். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டால் ஓகே ரியர் வியூ. இதுலேயுமே நீங்கள் செட்டிங்ஸ் மாற்ற முடியும், எப்படிலாம் தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் சைடு வியூ மிரர்ஸ், 4 விண்டோவும் பவர் விண்டோ. இந்த XL6 காருடைய ஒரு சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா இந்த கேப்டன் சீட்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அப்படி இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக உட்கார முடியும். 2 பேர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக உட்கார முடியும். பார்த்தீங்களா, ஆம்ரெஸ்ட்லாம் வச்சு நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியுது தான் இந்த காருடைய ஸ்பெஷல். இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. இது தனியாக எடுத்துடலாம் பாருங்கள். இது வந்து நடுவில் யாராவது உட்காரதா இருந்தால் அவங்களுக்காக இது தனியாக வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கியிருக்காங்க, இது வாங்கி போட்டிருக்காங்க. பட் நம்ம கார் வரும்போது இப்படி வரும். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இது வழியாக நம்ம பின்னாடி போகிறவங்க போய்க்கலாம், பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். அப்படியும் வரலாம், பட் இப்படியும் போய் உட்காரலாம். ஓகே, பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு எனக்கு உட்கார்றதுக்கு. ஆ சூப்பராக இருக்கு. பின்னாடி வந்து 2 பேர் நல்ல ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடி 3 பேர் வந்து உட்காரதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. ஆனால் 3 பேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல உட்காரலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டு 3 பேர் உட்காரலாம். அப்போ 7 பேரும் இதில் ட்ராவல் பண்ண முடியும். பட் 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி மிடில் ரோவில் உள்ள இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. அது மாதிரி பின்னாடி ஆள் ஏறணும் அப்படின்னாலும் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம உள்ளே ஏற முடியும், இறங்க முடியும். ஓகேவா, இதில் பாட்டில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. XL6 யார் வாங்கலாம் அப்படின்னா 5 பேர் அடிக்கடி பயணம் பண்ணுறவங்க வாங்கலாம், 6 பேராக போகிறவங்களுக்கும் வாங்கலாம். ரெண்டாவது இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக நமக்கு இருக்கும். ஓகே, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தான் அப்படின்னா ஒரு சீட்டை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல லக்கேஜஸ் வைக்க முடியும். இப்போ 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னா 4 பேர் உட்காந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜஸ் வைக்க முடியும். இந்த சீட்டையுமே வந்து ஃபோல்ட் பண்ணிட முடியும் இல்லையா. பாருங்கள், இப்போ வந்து 5 பேர் தான் போகிறோம், 1 2 3 4 5. இப்போ இந்த இடம் நமக்கு ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம்ல ஃபுல்லாக. பின்னாடியும் நம்ம காமிக்கிறதில்ல, பின்னாடி லக்கேஜ் வச்சுக்கலாம், இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். சரி, சப்போஸ் 4 பேர் தான் போகிறோம், நல்ல இன்னும் இட வசதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதையும் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இறங்கிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாமே ஃபுல்லாக. இப்போ எங்களுடைய திங்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த இடத்துல. இப்போ பின்னாடி வாங்க. இதில் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக கொடை வச்சுருக்கோம், பயங்கர வெயில் இன்னைக்கு. ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருது. இப்போ அதே சமயத்தில் பாருங்கள், லாக் பண்ணிட்டா நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருது. நார்மலான ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அதுக்கு மேலே ஒரு 4 பேக் வந்து இந்த இடத்துலையும் வைக்க முடியும். ஸோ பின்னாடியும் ஓரளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே வந்து மடக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படி 4 பேர் பயணம் பண்ணுறதுனாலும் சரி, 5 பேர் பயணம் பண்ணாலும் சரி, லக்கேஜ் வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும். சப்போஸ் 3 பேர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துடலாம். அப்போ அந்த சீட்டில் ஒரு ஆள் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஈஸியாக உட்காந்துருவாங்க. ஒரு 10 வயசுக்குள்ள பிள்ளைங்க வந்து சென்டரில் ஈஸியாக உட்காந்துக்குவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். பட் 3 பேர் வந்து ஒரு ஆவரேஜ் பில்ட் உட்காரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுவில் உள்ளவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, பட் இடம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா சீட் ஆப்ஷன் இருக்குது. இது வேண்டாம்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லெதர் சீட்ஸ், கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் தான். 7 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்கும். இதில் வந்து ஸ்மார்ட் ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை ஏற்கனவே வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த காரில் உள்ள என்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து வரும். இந்த என்ஜின் பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான என்ஜின். பொதுவாகவே இந்த மாருதியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய என்ஜின்ஸ், நல்ல ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய என்ஜின்ஸாக வந்து வச்சுருப்பாங்க.
அதில் ரொம்ப முக்கியமானது இந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து வரும், கே சீரிஸ் என்ஜின் சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 லிட்டர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறதே நமக்கு உள்ளே வந்து ஃபீல் ஆகாது. ப்ளஸ் இதோட ஸ்மார்ட் ஹைப்ரிடும் வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 550 கிலோமீட்டர் கிட்ட நான் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டும் போதே இதோட ஆவரேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 19.9 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கிடச்சிது. அந்த வீடியோ நான் வந்து அங்கே வரும்போதே எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக கிடைக்கும். மாருதி பொறுத்தளவில் உங்களோட டிரைவிங் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நான் எல்லா வண்டிலையுமே கவனிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 to 100 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80-90 தான் வந்துட்டு இருந்தேன். அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஹை கியரில் 5வது கியரில் நம்ம சாஃப்ட் ஃபுட் பண்ணும்போது 19.9 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். பட் எப்போவுமே இப்படி கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நான் சிங்கிளாக தான் வந்தேன், நான் தனியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். அப்போ நீங்கள் ஒரு 6 பேர் உள்ளே ஏறும்போது லக்கேஜோட வச்சு போகும்போது கண்டிப்பாக ஒரு 17 முதல் 18 வரை தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 13, 14, 15 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஹைவேல வந்து நம்ம ஃபுல் லோடோட கனெக்ட் பண்ணாலுமே 17, 18 கண்டிப்பாக கிடைக்கும். 16, 17, 18 கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா எல்லாருடைய டிரைவிங் வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. இது எப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய லாங் வீடியோ வரும். பட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் தெரியும், ISG அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி வாங்க. ஓகே, இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ISG அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ள மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து தெரியும். இதை நம்ம மோட்டார் அப்படின்னு உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இந்த மோட்டார் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இது என்ஜினுடைய அங்கே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், அந்த பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசி வித் கனெக்டோட அதில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். தெரியுதா? ஓகே, இது எப்படி இந்த வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல நீங்கள் போயிட்டுருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்சிடென்ட் காலை எடுப்போம்ல. ஆக்சிடென்ட் காலை எடுக்கும் பொழுது என்ஜின்லேருந்து ஒரு பவர் இருக்கும். ஏற்கனவே அது போயிட்டுருக்கிற பவரை நம்ம சடனாக வந்து காலை எடுத்த உடனே அதில் ஒரு பவர் லாஸ் இருக்கும்ல. அந்த பவர் லாஸை இதை பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த சீட்டுக்கு அடியில் வந்து ஒரு பேட்டரி வரும், லித்தியம் அயன் பேட்டரி வரும். ஃப்ரண்ட் சீட்டு கட்டில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரி தெரியாது, அந்த பேட்டரிக்குள்ளே வந்து இது சார்ஜ் ஆகும். ஓகே, பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் 2 பேட்டரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி. இது நார்மலாக நம்ம எல்லா கார்களையும் பார்த்துருப்போம்ல இந்த பேட்டரி. ஓகேவா? இந்த பேட்டரி இருக்கும். சீட்டு கட்டியில் லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும். அந்த லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஆக்சிலேட்டர் கால் எடுக்கும்போது, அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல வந்து கியரை போட்டு கொடுப்பீங்களா, அப்போ டார்க் அதிகமாக தேவைப்படும்ல. அப்போ எரிபொருள் வந்து எங்கே அதிகமாக வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுப்போம்ல, அதிகமாக கொடுக்கும்போது தான் எரிபொருள் அதிகமாக எடுக்கும். அப்போ அந்த வேலையை இது செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது அந்த பேட்டரியில் உள்ள சார்ஜ் மூலமாக இந்த மோட்டார் இருக்குல்ல, இந்த மோட்டாருக்கு பவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்ஜினுக்கு சப்போர்ட் பண்ணி எரிபொருளை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளும். இதுதான் அதோட வேலை. ஸோ சிம்பிளாக சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் எடுக்கும்போது அங்கே சார்ஜ் ஆகும், ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த மோட்டார் வேலை செஞ்சு என்ஜினுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இப்போ உதாரணமாக ஒரு வண்டி நிற்கிதுன்னா போகிற வண்டியை ஒரு 3-4 பேர் சேர்ந்து லைட்டாக தள்ளினா எப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும், தள்ளினா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது என்ஜினுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். இது மாருதியில் உள்ள எல்லாத்துக்குமே, டொயோட்டா மாருதியில் உள்ள எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடியதான். பட் எளிமையாக சொல்லிட்டேன். அது நீங்கள் வந்து டிரைவிங்லேயே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க் நல்லா இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 சீட்ரு ஒரு லாங் வெஹிக்கிள், நல்ல வெயிட் இருக்குது, 1200 கிலோ வெயிட் உள்ள வண்டி. அப்படிங்கும் பொழுது அதுக்கு நான் எடுத்த மைலேஜ் கண்டிப்பாக டிரைவிங்கை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள்.
என்ஜின் வந்து சூப்பராக இருக்குது. இந்த காரை பொறுத்தவரை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். தாராளமாக நம்பிக்கையோட இந்த காரை நீங்கள் வாங்கி செல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.